அந்த தர்மத்தை நம்பித்தான் ஸ்ரீமான் ரத்னமீர்வாள் அவளுடைய ஆப்த மித்ராள் எல்லாரும் இங்கு வந்து சேர்ந்து திருப்பியார் கஷேத்திரத்துல ஸ்ரீ ராமாயண நவாகத்தை சுவாமியே அந்தர்யாமியா இருந்து உள்ள இருந்து திருந்தி நடக்கிற சரித்திரம் இது. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி பல கிரகங்கள் கும்பராசியில சேர்ந்தது. அஷ்டகிரக யோகத்துக்கு மேல இது தீங்கு. இதனால எத்தனையோ தேசத்துக்கு கஷ்டங்கள் வருமேன்னு பயந்தோம். இந்த சந்தர்ப்பத்துல இங்க வந்து ராமனுக்கு சந்நிதியிலே நவாகம் நடத்தணும்னு தோணி தேவஸ்வம் அதிகாரிகள்லாம் இதுக்கு அனுகூலமாக இருந்து ஸ்ரீமான் அச்சுதமேனனை பத்தி அடிக்கடி பூங்குன்னம் கணபதிவாள் குடும்பத்தார் விரும்புன்னு சொல்லுவாள் அடிக்கடி எங்க இடத்துல. ரொம்ப நல்ல மனுஷர் அவராக தேவஸ்வத்துல ஒரு அதிகாரங்களும் சரியா நடந்துட்டு இருக்குன்னு அவள் நாராயணசாமி போதிலே உத்தமர்கள்லாம் அழகான முறையில் நடத்திட்டு இருக்காள். அச்சுதமேனன் இன்னைக்கு வந்திருக்காள் ஸ்ரீமான் அச்சுதமேனன் அவர்கள் வாக்கால சில நிமிஷம் இங்க என்ன இது அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கஷேத்திரம். நல்ல பக்தர்கள் அவர்கள், நல்ல படிப்பாளி, அதோட பகவான் இடத்துல ஈடுபாடு, தெய்வத்தினிடத்துல ஈடுபாடு உள்ளவர்கள் தான் இது மாதிரி அதிகாரங்களை வகிக்கணும். இத ராஜாஜி கூட சொன்னால் சமீபத்தில் ஒரு சமயம் சபையில பேசுற போது, தேவஸ்வத்துக்கு அதிகாரியா போடுறவா அவா சுயம் பக்தாளா இருக்கணும். இத ராஜாங்கத்துல எடுத்துக்கிறது கூட அவ்வளவு சரியில்லை. அப்படி எடுத்துக்கிட்டாலும் அதை யோக்கியாளா இருக்கிறவாள தெய்வத்தினிடத்துல விசுவாசம் உள்ளவாள போடணும்னு சொன்னாள். அது இங்க கேரளத்துல நன்னா பாக்குறோம். எங்க ஊர்லயும் அது ஒரு பெரிய பாக்கியம். ஸ்ரீமான் பக்தவத்சலம் பிரதம மந்திரியா இருப்பதோடு சாரங்கபாணி முதலியார்னு ரொம்ப யோக்கியரவர், பகவான் ரொம்ப ஈடுபாடு. அதே மாதிரி இன்னொரு ஆந்திரா ராமலிங்க ரெட்டியார்னு ஒருத்தர், அவரும் நல்ல பக்தர். ஆலய வழிபாடுகளை ரொம்ப நன்றாக நடத்துறாள். இப்ப 26ஆம் தேதி தாய்மானவர் சுவாமி கோவில் திருச்சினாப்பள்ளியில இந்த மலக்கோவில் தர்மத்துக்காக போய் சொல்ல போறேன். நாராயணியன் 15 நாளைக்கு பக்தவத்சலம் சாரங்கபாணி முதலியார் எல்லாரும் வராள். எத்தனையோ ஜோலியில வராளாம் வாழலாம். இது மாதிரி ஒரு பெரிய தர்மத்துக்காக நாராயணியன் சொல்றாளே, அதுவும் நானும் வரேன்னு சொன்னதே ஒரு உற்சாகத்துல வாழலாம் வராள். அங்க எங்க மாகாணத்துல அப்படி கிடைச்சா போல கேரளத்திலே அச்சுதமேனன் கிடைச்சிருப்பது பெரிய பாக்கியம். அவர்கள் க்ஷேமமா இருக்கணும். பகவான் குருவாயூரப்பன் திருப்பியார் ஸ்ரீராமன் அவளுக்கு அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுத்து ரட்சிக்கணும். இந்த நவாகம் நடத்துற கோஷ்டிக்கும் மங்களம் உண்டாகணும். இங்க வந்திருக்கிற பக்தாளுக்கெல்லாம் ஏதோ மனப்பூர்வமா நடத்தணும். ஒரு கீர்த்திக்காகவோ ஒரு பிரசித்திக்காகவோ நடத்தல. இனிமே அவளுக்கு ஒன்றும் கீர்த்தி தேவையில்லை. சென்னையில இன்னமே ரத்னமையர் மாதிரி ஒரு இன்னொருத்தர் நடத்த முடியாதுன்னு எல்லாரும் ஒத்துக்கின்ற விஷயம். அவ இங்க பண்றது ஏதோ ராமபிரசாதம் உலகத்துக்கு உண்டாகணும்னு. இது எல்லாருக்கும் பொதுவான நவாகம். யாராரு இந்த சர்மத்துல கலந்துக்கணும்னு எண்ணம் இருக்கோ எல்லாரும் கலந்துக்கலாம். அந்த கமிட்டியில தங்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அந்த புண்ணியத்தை எல்லாரும் அடையலாம். அன்னதானம் மோகம்னு பெரிய சிரமம் இது. மேனவர்கள் சில நிமிஷங்கள் அவசியம் பேசணும். இங்க வரணும்னு அவளை வரணும்.